வணக்கம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். மாணிக்கவாசக பெருமான் அருளியபடி ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீம்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழி அடியவர்களுக்கு தந்தருளும் தேனார் மலர் கொன்றைச் சேவகனார் அறிவாய் அளவிறந்து பல்லுயிருக்கும் கோணாகிய சிவபெருமான் வீட்டிற்கும் கோயில்களின் வரிசைகளில் இன்று நாம் காண இருப்பது சத்தியுள் ஆதியோர் தையலாகிய சரிவார் குழலம்மை உடனுரை ராமபிரான் பூஜித்த ராமநாதர் கோயில் ராமநதீச்சரம் திருக்கண்ணபுரம். முதலாவதாக தல அமைப்பு. கும்பகோணம் நாகூர் நெடுஞ்சாலையில் சென்னாநல்லூரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழிலுடன் இத்தலம் அமைந்துள்ளது. இது சோழ வளநாட்டின் தென்கரை தலங்களில் 77வது தேவார பாடல் பெற்ற தலமாகும். மேலும் இந்த கோயில் இருப்பது திருக்கண்ணபுரம் ஊரின் கிழக்கு திசையில். அடுத்ததாக தலப்பெயர் காரணம். இத்தலத்தில் ராமர் வழிபட வரும்பொழுது நந்தி தடுத்ததாகவும் பின் அம்பாள் நந்தியை தடுத்தாட்கொண்டு காட்சி தந்ததாகவும் அதனால் ராமநந்தீச்சரம் என்ற பெயர் உருவாயிற்று. பின் காலப்போக்கில் மருவி ராமநதீச்சரம் என்று ஆயிற்று. மேலும் ஒரு குறிப்பில் ராமனது ஈச்சரம் என்று கூறப்படுகிறது. அதாவது ஈச்சரம் என்றால் கோயில் என்பது பொருள். இரு சொற்கள் சேர்ந்து ராமனது ஈச்சரம் என்று ஆயிற்று. இத்தலத்தின் புராண பெயர்கள் ராமநாதீச்சரம், ராமநதீச்சரம், ராமநந்தீச்சரம். அடுத்ததாக தலச்சிறப்பு. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களில் அழித்தல் தொழில் உருதரராக விளங்கும் சிவபெருமான் ஒருவருக்கே உரிய தொழிலாகும். ஏனையோர் அதனை செய்யின் பழி உருவர். கொலைப்பழி தெய்வங்களையும் பற்றும் இயல்பு உடையது. சிவ வழிபாடே அப்பழியை போக்கும் ஆற்றல் உடையது என்பதை புராண வரலாறுகள் நமக்கு நன்கு உணர்த்துகின்றது. எப்படி விநாயகர் கயமுகாசுரனை கொன்றதால் ஏற்பட்ட கொலைப்பழி தீர திருச்செங்காட்டங்குடியில் இறைவனை வழிபட்டார். பின் முருகன் சூரபத்மனை கொன்ற கொலை குற்றம் நீங்க திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார். மேலும் அம்பிகை துர்க்கையாக அம்பரன் என்ற அசுரனை கொன்றார். அந்த கொலை குற்றம் நீங்க அம்பகரத்தூரில் சிவபெருமானை பூஜித்தார். இந்திரன் விருத்ராசுரனை கொன்ற பாவம் நீங்க மதுரையில் இறைவனை வழிபட்டார். அதுபோல ராமபிரான் ராவணனை கொன்ற பாவம் நீங்க பல சிவத்தலங்களை அயோத்தி செல்லும் முன் வழியில் வழிபட்டு கொண்டு வந்தார். அதில் இதுவும் ஒன்று, ராமநதீச்சரம். அடுத்ததாக கோயில் அமைப்பு. இந்த ஆலயம் சிறிய கிராமத்தில் அமைந்துள்ளது. 2 பிரகாரங்கள் உள்ளன. வெளிப்பிரகாரம் நந்தவனமாக உள்ளது. இக்கோயில் எதிரே ராமதீர்த்தம் அமைந்துள்ளது. கோயிலின் கருவறை அமைப்பு அந்தராளம், அர்த்த மண்டபம், முகமண்டபம் என்ற அமைப்பில் உள்ளது. இதன் மூலவர் கருவறையை உள்ளடக்கிய விமானம் 3 அடுக்கு வேசர விமான அமைப்பில் அமைந்துள்ளது.
இந்த கோயில் முதலில் செங்கல் கட்டுமானமாக இருந்தது எனவும் சோழர் காலத்தில் கற்கோயிலாக மாற்றப்பட்டது எனவும் அதை மேற்கொண்டு தஞ்சை நாயக்கர் மற்றும் மராத்தியர்கள் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு செய்யப்பட்டதும் கோயில் வரலாற்றின் குறிப்புகளின் மூலம் அறிய முடிகிறது. அடுத்ததாக சன்னதி அமைப்பு. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இவ்வாலயத்திற்கு முகப்பு வாயில் ஒன்று மட்டுமே உள்ளது. முகப்பு வாயிலில் இரு நந்தியுடன் சிவன், பார்வதி, கணபதி, முருகன் ஆகியோரது சுதை சிற்பங்கள் உள்ளன. முகப்பு வாயிலை கடந்தவுடன் நேரே பலிபீடமும் நந்தி மண்டபமும் உள்ளது. அவர்களை கடந்தால் விசாலமான முற்றவெளி உள்ளது. வலதுபுறம் தெற்கு நோக்கிய அம்பாள் சன்னதி உள்ளது. வெளிச்சுற்றில் விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், கஜலட்சுமி, காலபைரவர் ஆகியோரது சன்னதிகள் அமைந்துள்ளன. கோஷ்ட மூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், இருபுறங்களிலும் விஷ்ணு, பிரம்மா நின்று வழிபடுவது போல் திருமேனிகள் அமைந்துள்ளன. பிரம்மா, துர்க்கை, அவருக்கு எதிரே சண்டிகேஸ்வரர் சன்னதியும் அதற்குரிய இடத்தில் அமைந்துள்ளது. திருச்சுற்று முடிவில் துர்வாசர் பூஜித்த லிங்கம், பின் ஒரு சிவலிங்கம், பின் அகத்தியர் கரங்களை கூப்பிய நிலையில் அமைந்துள்ளார். அப்பர், திருஞான சம்பந்த பெருமான், காமதேனு, சூரியன் ஆகியோர் திருமேனிகள் அமைந்துள்ளன. இங்குள்ள பைரவரை அகஸ்தியர் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக கோயில் வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றது. இறுதியாக மூலவர் கருவறையை உள்ள மண்டபத்தின் நுழைவாயில் செல்கிறோம். நுழைவாயில் மேல் ரிஷபத்தில் சிவன், பார்வதி சிற்பம் சுதை வடிவங்களாக அமைந்துள்ளன. பின் முன்மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளும் மேடைகளும் உள்ளன. இத்தலத்தின் நாயகரான சிவபெருமான் உள்ளே சிவலிங்க திருமேனியாக காட்சியளிக்கின்றார். மேலும் இத்தலத்தின் விநாயகர் திருநாமம் அனுக்ஞை விநாயகர். அடுத்ததாக மூலவர் பெயர் மற்றும் தீர்த்தம். இறைவன் பெயர் ராமநந்தீஸ்வரர், ராமநாதேஸ்வரர், ராமலிங்கேஸ்வரர். இவர் கிழக்கு நோக்கி சுயம்புலிங்கமாக பெரிய சுற்று உடைய ஆவுடையாருடன் கூடிய உயர்ந்த பானத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கின்றார். தீப ஆராதனையின் போது மூலவலிங்க திருமேனியில் ஜோதி வடிவம் தெரிவது மிகவும் தனித்துவமான சிறப்பாகும். அடுத்ததாக அம்பாள் பெயர் சரிவார் குழலி, சூளிகாம்பாள் அல்லது சூடிகாம்பாள், கருவார் குழலி அம்மை. இவர் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் மேலிரு கரங்களில் மாலையும் மலரும், கீழிரு கரங்களில் அபயவரத முத்திரையுடன் காட்சியளிக்கிறார். தலமரம் சண்பகம், மகிழ மரம் தற்போது உள்ளது. தீர்த்தங்கள் ராமதீர்த்தம், இது கோயில் எதிரே அமைந்துள்ளது. காமீக ஆகம முறையில் பூஜைகள் நடைபெறுகின்றன. அடுத்ததாக தல வரலாறு. ராமர் சிவபெருமானை வழிபட்டது. ராமர் சீதையை மீட்க இலங்கை சென்றபோது போரில் ராவணன் உட்பட பல வீரர்களை அழித்ததால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்து பின் அயோத்தி திரும்பும் பொழுது பல தலங்களில் சிவ வழிபாடு செய்தார். அவர் செண்பக வனமான இவ்வழியே வரும்பொழுது ஒரு மரத்தின் அடியில் சிவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியிருந்ததை கண்டார். சிவனுக்கு பூஜை செய்ய ஆயத்தமானார். நந்திதேவர் ராமரை நெருங்க விடாமல் தடுத்தார்.
அம்பாள் கருணை கொண்டு நந்தியை தடுத்து ராமருக்கு காட்சி தந்ததாகவும், பின்பு ராமர் தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டதாகவும் அறிய முடிகிறது. இதனால் இத்தலத்திற்கு ராமநந்தீச்சரம் என்று பெயர் உருவானது. சுவாமிக்கு ராமநாதர் என்ற பெயரும் பெற்றார். பிற்காலத்தில் ராமநந்தீச்சரம் என்பது மருவி ராமநதீச்சரம் என்று ஆனது. அதன் பின் கோயில் எடுக்கப்பட்டது. இதற்கு சான்றாக இத்தலத்திற்கு உரிய சோமாஸ்கந்தர் திருமேனியில் நந்திதேவர் உள்ளார். அடுத்ததாக தல வரலாறு 2, 4 அம்பாளின் அவதார வரலாறு. முற்காலத்தில் இப்பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவருக்கு புத்திரபேறு இல்லை. சிவபக்தரான இவர் குழந்தை வேண்டி சிவபெருமானுக்கு யாகம் நடத்தினார். சிவபெருமான் அசிரீரியாக அம்பிகையே அவருக்கு மகளாக பிறப்பார் என்று அருளினார். ஒரு சமயம் மன்னர் வனத்திற்கு வேட்டையாடச் சென்றபோது ஓரிடத்தில் 4 பெண் குழந்தைகளை கண்டார். அக்குழந்தைகளை எடுத்து வளர்த்தார். அவர்கள் பிறப்பிலேயே சிவபக்தைகளாக திகழ்ந்தனர். தகுந்த பருவத்தில் அவர்களை மணந்து கொள்ளும்படி சிவபெருமானை வேண்டினார்கள். சிவபெருமானும் மணந்து கொண்டார். இந்த அம்பிகை நால்வரும் இப்பகுதியில் உள்ள 4 தலங்களில் காட்சி தருகின்றனர். இத்தலத்தில் அம்பிகை சரிவார் குழலியாகவும், திருச்செங்காட்டங்குடியில் வாய்த்த திருகு குழல் நாயகியாகவும், திருப்புகலூரில் கருந்தாள் குழலி அம்மையாகவும், திருமருகலில் வண்டார் குழலி அம்மையாகவும் காட்சி தருகிறார். அடுத்ததாக தல வரலாறு 3, கருக்காத்த அம்பாள். ஒரு சமயம் இப்பகுதியில் வசித்த அம்பாள் பக்தையான ஏழை பெண் ஒருத்தி கருவுற்று இருந்தாள். ஒரு நாள் இரவில் அவளது தாயார் ஆற்றை கடந்து வெளியே சென்றுவிட்டார். அன்று இரவு பலத்த மழை பெய்தது. அவரால் மீண்டும் ஆற்றை கடந்து வீடு திரும்ப முடியவில்லை. அப்பொழுது அம்பிகையே அவளது தாயார் வடிவில் சென்று பிரசவம் பார்த்தாள். எனவே இந்த 4 தலங்களிலும் உள்ள அம்பிகைக்கு சூலிகாம்பாள் என்ற பெயர் ஏற்பட்டது. சூல் என்றால் கரு என்று பொருள். கருக்காத்த அம்பிகை என்று மற்றொரு பெயரும் உண்டு. பிரசவம் பார்த்துவிட்டு இரவில் தாமதமாக சென்றதால் கோயிலுக்குள் செல்லாமல் அம்பிகை வெளியே நின்றுவிட்டதாகவும், எனவே இந்த 4 தலங்களிலும் அம்பாள் சன்னதி வெளியே தனியே அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அர்த்தஜாம பூஜையில் அம்பிகைக்கு சம்பா அரிசி, மிளகு, ஜீரகம், நெய், உப்பு கலந்த சாதத்தை நைவேத்தியமாக படைப்பது இங்கு விசேஷமாகும். அடுத்ததாக பூஜை மற்றும் பிரார்த்தனைகள். புனர்பூச பூஜை. இங்குள்ள சோமாஸ்கந்தர் உற்சவ மூர்த்திக்கு மிகவும் விசேஷமான பூஜைகள் நடைபெறும். இச்சிலை ராமர் சிவனை வழிபடுவதற்காக அம்பிகை நந்தியை தடுத்த அமைப்பில் வடிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோவிலில் அவரது திருநட்சத்திரம் அன்று விசேஷ பூஜைகள் நடத்தப்படும். ராமர் வழிபட்ட தலம் என்பதால்
இங்கு சிவபெருமானுக்கு அந்நாளில் பூஜை நடத்தப்படுகிறது. தற்போதும் சாயரட்சை பூஜையை ராமரே செய்வதாக நம்பப்படுகிறது. இவ்வேளையில் சுவாமியை தரிசிப்பது விசேஷமாகும். செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டுபவர்கள், ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் சிவபெருமானுக்கு ருத்ர ஹோமம் செய்வது நல்ல ஆற்றலை பெருக்கும். அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்து அபிஷேகம் செய்து வேண்டிக்கொள்ள சுகப்பிரசவம் ஆகும். மேலும் ராமன் என்னும் பெயரை முழுவதுமாகவோ அல்லது வேறு பெயருடன் சேர்த்து ராமன் என்று வந்தால் அவர்கள் ஒரு யுகத்தில் ராமராஜ்ய கோசலை வாசிகளாக வாழ்ந்திருப்பதை குறிக்கின்றது. ராமநாம வகை பெயருடையோர் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திர நாளில் புதன் மற்றும் சனிக்கிழமை நாட்களில் அபிஷேகம் செய்து ராமநாத சுவாமியை தரிசித்தால் அந்த ராமநாமத்துக்குரிய சக்திகள் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். இத்துடன் இப்பதிவு முடிவடைகிறது. மறக்காமல் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் தரும் லைக் எனக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி அடுத்த பதிவிற்கு வழிவகுக்கும். அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். பகுதி 2 தொடரும்.